when you appreciate, I feel very happy and overwhelmed. எனக்கு டைம் ஆகுது ஸ்க்ரீனுக்கு வரதுக்கு, பட் தட் ஒன் திங் கிவ்ஸ் மீ a lot of energy to keep pushing. அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் செல்வா சாரோட கேரக்டர் அதுதான் வந்து இந்த படத்தோட ஹைலைட். ஸோ எப்படி கட்டாகுச்சியில் ஹீரோயின் கேரக்டர் ஹைலைட்டாக இருந்ததோ, அண்ட் இன்னும் நிறைய படங்களில் வந்து வேற ஒரு கேரக்டர்ஸ் மேலே ஒரு பாரம் இருக்கும் என் கதைகளில், அந்த மாதிரி ஐ திங்க் இந்த படம் பொறுத்த வரைக்கும் செல்வராகவன் சார் இஸ் தி பில்லர் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என்னை பற்றி பேசுனீங்க சார். ஐ ஹவ் நோ வேர்ட்ஸ் டு டெல் யூ தட் அந்த பேஷன், அந்த determination and the focus is all come after, you know, we all have grown up seeing your movies. நீங்கள் எடுத்த அந்த படங்கள்லாம் இன்னும் என் மனசில் நிற்குது சார். ஒவ்வொரு படமும் the kind of effort you put in, the kind of நீங்கள் இன்னைக்கு தனுஷ் சார் வந்து இன்னைக்கு ஒரு ஆளாக இருக்கிறாருன்னா கண்டிப்பாக ஐ திங்க் உங்களோட அந்த எஃபர்ட் அவர் பின்னாடி பயங்கரமாக இருந்திருக்கோங்கிறது எனக்கு தெரியுது சார் ஆஸ் அ டைரக்டர். So I have huge respect for Dhanush sir. I've always told Dhanush sir also. And I think the kind of effort that you and your family have put in Tamil cinema, நான் அதோட 5-10% போட்டாலே நான் வந்து I think I'll be a winner நான் நினைக்கிறேன். So thank you for being a part of our film. And thank you Shraddha. When we spoke about the main lead of the movie, I was very clear. எனக்கு வந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மர் வேணும்னு. ஸோ பிரவீன் நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்ரத்தா தான் ஃபர்ஸ்ட் பேராக வந்தாங்க. And I'm very happy to have you on board. And first 30 minutes, படத்தோட 30 minutes வந்து அவங்க பயங்கரமாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. And I think that will be the highlight of the movie, the first 30 minutes. And Manasa, thank you for coming on board. You're a little late entry, but I'm very happy to have you. And ஒரு விஷயம் மட்டும் I think I should tell you. I don't know if நீங்கள் இன்னும் படம் பார்க்கல. ஸோ நாங்கள் ஒரு சாங் வச்சுருக்கோம் படத்தில், கொஞ்சம் ஒரு லவ் சாங்கு. ஸோ நான் இது வரைக்கும் இன்டிமேட்டான சாங் பண்ணதில்லை. ஸோ நான் டைரக்டர் கிட்ட அவரும் அந்த விஷுவல்ஸ் தான் அப்படி கொஞ்சம் எடுக்கலாம், ஏன்னா கொடைக்கானலில் வேறு ஷூட்டு. ஸோ நாங்கள் ஒரு சீன் ஷூட் பண்ணோம். அண்ட் அவங்க வந்து டைரக்டர் கிட்ட போயிட்டு, சார் நான் வந்து ஆல்ரெடி 2-3 படங்களில் லிப்லாக்லாம் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து அது ரிப்பீட் ஆகுது சார், எனக்கு கொஞ்சம் வேணாம், இல்லைன்னா டேக் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டைரக்டர் என்கிட்ட வந்து சொன்னேன், நான் சொன்னேன் நான் ஒரு படத்தில் கூட பண்ணது இல்லையே அப்படின்னு. பட் ஐ அண்டர்ஸ்டுட் வாட் ஷி மென்ட் அண்ட் ஐ இமிடியட்லி டோல்ட் தி டைரக்டர், இதுக்கப்புறம் அது மாதிரி எதுவுமே ஷூட் பண்ணுவேன்னா இந்த பாட்டை வேற மாதிரி அப்ரோச் பண்ணுவோம். அண்ட் இந்த ஃபைனல் எடிட்டிங் ஆஃப் த மூவி தட் இஸ் ஸ்டாப். ஓகே, ஸோ ஐ ரெஸ்பெக்ட் வாட் யூ செட். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அப்ரிஷியேட் தட் நீங்கள் அது வந்து வாய்ஸ் அவுட் பண்ணீங்க அண்ட் வி ஹவ் டேக்கன் ஆக்ஷன். ஸோ அந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அண்ட் அது ஏன் நான் ஷேர் பண்ணேன்னா, ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் விமன் அண்ட் தேர் ஹோல் அப்ரோச் டுவர்ட்ஸ் சினிமா. ஸோ தேங்க்யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் அவர் ஃபில்ம். அண்ட் மனு, தேங்க்ஸ் ஃபார் இன்ட்ரடியூசிங் பிரவீன்.